நம்முடைய மூச்சு குழாயில் அல்லது மூச்சு பாதையில் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன். எல்லா சளி இருமலும் ஆஸ்துமா அல்ல. சதக நாடியில் சொல்லுவாங்க, தானமுள்ள சேத்து வந்தான் இலையில் சயம் ஈழ இருமல் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வரும். கபம் அதிகமாகவும் வாதம் சிறிதளவும் பாதிக்கப்பட்டு இந்த நோய் வந்திருக்கிறது என்று நாம் கூறலாம். வன்மையாய் கோளை கட்டி இருமை வீழும் மா நாகம் போலத்தான் வாங்கும் சுவாசம். ஒரு பாம்பு சீருனா எப்படி ஒரு சவுண்டு வருமோ அதனை போல அவருடைய மூச்சு இருக்குமா. நீங்கள் நிறைய மூலிகை லிஸ்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆனால் ஒருத்தர் ஆஸ்மா இருக்குது அப்படின்னா அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், மூலிகை ஏதாவது எடுக்கணும்னு நினச்சாருன்னா இதில் எது பெஸ்ட்டு சார்? எதை எடுக்கணும்? சளி கபத்தினால் சுவாசம் விட முடியாமல் கண்டம் அடைபட்டு இருந்தால் அதனை கத்தரித்து நமக்கு சுவாசத்தை சரியாக்கக்கூடியது தான் கண்டம் கத்தரித்து. கட்டை விரலில் நீளத்துக்கு நீங்கள் இஞ்சி எடுத்துக்கோங்க. அது நல்லா தோலை நல்லா சீவிட்டு அதனுடைய பொடுசாக நறுக்கி, இந்த மக்கள்கிட்ட உள்ள ஒரு தவறான புரிதலோ என்னவோ தெரியாது, ஆரம்ப நிலையில் எந்த நேரத்திலும் அவர்கள் சித்த மருத்துவர்களை நாடி வருவதில்லை. இந்த இன்ஹேலருக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு மருத்துவம் சித்தாவில் இருக்குது அப்படின்னா புகை மருத்துவத்தை கூறலாம். சிவகாக்கியார் சொல்லுவார், உருத்தரித்த நாடுதனில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லீரேல். இந்த கூற்று என்று சொன்னால் யமன் அந்த மரணத்தை தடுக்க முடியும்ன்றார். இப்போ ஸ்டேட்டஸ் ஆஸ்மாட்டிக்கஸே வராதுன்றார். சித்தர்களுடைய நூல்களில் நாடி சுத்தி பிராணாயாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான முறையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏறுதல் பூரகம், ஈரட்டு வாமத்தல், ஆறுதல் கும்பகம், அதாவது 1:4:2. சர ஓட்டமும் இரத்த ஓட்டமும் சரியாக இருந்தால் அவன் உயிரோட்டம் சிறப்பாக இருக்கும். டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் வில்சன். இந்த வீடியோவில் சித்த மருத்துவர் ஐயங்கன்னு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. சார் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா அருணாச்சலபுரம் அப்படிங்கிறக்கூடிய ஊரில் லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிற சித்த மருத்துவமனை வச்சுருக்கிறாங்க. சார் மரியா சித்தா மெடிக்கல் காலேஜ்லேயும் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. ஐயங்கன்னு சார் நம்ம சேனலில் கபம் பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க. அதை நீங்கள் ரொம்ப நிறைய பேர் பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. கபம் வீடியோ பார்த்ததில் நிறைய பேர் ஆஸ்மா பற்றி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஃபோன் பண்ணி ஆஸ்மா பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பேசியிருந்தீங்க. இந்த வீடியோ ஆஸ்மா பேஷண்ட்ஸ் அதுக்கப்புறம் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மக்களுக்கானது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப உபயோகமாக இருக்க போது கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்டர்வியூ தரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அனுபவம் உள்ள திறமையான மருத்துவர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். சார் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்மா பற்றி பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஆஸ்மா அப்படிங்கிறது என்ன? ஆஸ்மா இருக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பாங்க? இதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுமா? ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய பிராங்கியல் ஆஸ்மான்னு நம்ம டெக்னிக்கலாக சொல்லுவோம். அதாவது மருத்துவ ரீதியாக சொல்லும்போது பிராங்கியல் ஆஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்மாங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒரு காமன் டேம். இது ஒரு கிரேக்க சொல். இந்த சொல்லுக்கு அதாவது ஆஸ்துமா அப்படிங்கக்கூடிய அந்த கிரேக்க சொல்லுக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், அதாவது மூச்சு விட சிரமம் அல்லது மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லலாம். இந்த நோயில் நோயாளிக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான குறிகுணம் மூச்சு விட சிரமமாகும். சரி சார். அந்த காரணத்தினால் இந்த நோய்க்கு ஆஸ்துமா என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள். இதுவும் எதோடு தொடர்புடையது என்றால் நம்முடைய மூச்சு குழாயோடு தொடர்புடையது. பிராங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிராங்கஸ்ங்கிற வார்த்தை தான் மூச்சு குழாயை குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த பிராங்கஸ்ங்கிற மூச்சு குழாயை குறிக்கக்கூடிய வார்த்தையை சேர்த்து பிராங்கியல் ஆஸ்மா என்று வைத்திருக்கிறார்கள். சரி சார். இந்த ஆஸ்மாங்கிறது இந்த மூச்சு குழாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மட்டும்தான். நுரையீரல் நல்லா இருந்தாலும் இந்த குழாயில் பிரச்சனைகள் மட்டும் இருக்குமா சார்? அதாவது அதனுடைய பெத்தோபிசியாலஜியை நம்ம பேஸாக வச்சு இப்படி டேம் கொடுத்துருக்குறாங்க. சரி. பட் நம்ம எளிதில் புரியும்படியாக சொல்வதாக இருந்தால் இது நம்முடைய மூச்சு குழாய் சம்பந்தப்பட்ட ஒரு நோய். ஓகே. அதாவது மூச்சு குழாய் அல்லது மூச்சு சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய அழற்சி நிலையை, சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய அழற்சி நிலையை தான் நாம் ஆஸ்துமா என்று அழைக்கின்றோம். இந்த நோய் வருவதற்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா பல காரணங்கள் சொல்கிறாங்க. முதல் காரணமாக சொல்கிறதுனா அலர்ஜி, டஸ்ட்டு மாதிரியான ஒவ்வாத பொருட்களை சுவாசிப்பதனால் ஏற்படுகிறது ஒன்று. இரண்டாவதாக சில நோய் நிலைகள், கிரானிக் சைனசைட்டிஸ், அதே போல் ஈஸ்னோஃபிலிக் கண்டிஷன்ஸ், அடுத்தபடியாக ஏர் பொல்யூஷன், அடுத்ததாக ஸ்மோக்கிங், இந்த மாதிரி பல காரணங்களை சொல்கிறார்கள். சில மருந்துகளினுடைய பக்க விளைவுகள்னாலும் இது வரலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பீட்டா பிளாக்கர்ஸ் என்று சொல்வார்கள். பீட்டா பிளாக்கர்ஸ், NSAIDs, இந்த மாதிரியான சில ஆஸ்பிரின் போன்ற பொருட்கள், இவைகள் எல்லாமே பின்னாட்களில் ஒரு காம்ப்ளிகேஷனாக இந்த சுவாசகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த பிராங்கியல் ஆஸ்மாவை தோற்றுவிக்கலாம் என்று கூறுகிறார்கள். இந்த மருந்துல எதற்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் சார்? இப்போ நீங்கள் ஒரு 2-3 மருந்து இவையெல்லாம் இப்போ ஆஸ்பிரின் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த
கார்டியாக் கம்ப்ளைண்ட் இருப்பவர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வார்கள். இரத்த உறைதலை, இதய அடைப்பு அல்லது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் என்று சொல்வார்கள். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான நோய்கள் அல்லது இஸ்கெமிக் ஹார்ட் டிசீசஸ், பொதுவாக IHD என்று சொல்வார்கள். அந்த இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸில் வரக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த இதயம் சார்ந்த நோய் உள்ளவர்கள் இந்த ஆஸ்பிரின் என்று சொல்லக்கூடிய மாத்திரைகளை எடுப்பார்கள். இவற்றினுடைய பக்க விளைவாக வருவதாக ஆராய்ச்சிகள் நமக்கு சொல்லுகின்றன. அவைகளினாலும் வரலாம், சில கார்டியாக் கண்டிஷனாலே வரலாம். அந்த மாதிரி வருவதை கார்டியாக் ஆஸ்துமா என்றும் சொல்வார்கள். ஆஸ்மாவுக்குள்ளே பல்வேறு வகைகள் இருக்குதா சார்? அதிலே பல வகைகள் இருக்கிறது. சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடியது, அதே போல் பெரியவர்களுக்கு வரக்கூடியது, கார்டியாக் பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடியது, தூசிகள் துப்பட்டைகள் இவற்றினால் வரக்கூடியது, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. பொதுவாக இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் ஆஸ்மா என்று சொல்வார்கள். புறப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர்னால் வந்துருந்துச்சுன்னா அதை எக்ஸ்ட்ரின்சிக்னு சொல்லலாம். நம்மளுடைய உடலினுடைய உபாதைகள்னால வரக்கூடியதை நாம் இன்ட்ரின்சிக் அந்த மாதிரி நாம் வந்து வகைப்பாடு செய்து கொள்ளலாம். சரி சார். இப்போ வந்து சளி, இருமல் அந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்கும், மூச்சு விடுதலில் சிரமங்கள் இருக்கும். வேறு காரணங்கள்னாலையும் மூச்சு திணறல் மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு இருக்கலாம் இல்லையா? இப்போ ஆஸ்மாவுக்கும் சாதாரண சளி, இருமல், இந்த மூச்சு திணறலுக்கும் எந்த மாதிரியான வித்தியாசம் இருக்கும் சார்? எப்படி மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா ஓகே இது ஆஸ்மாவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வர்றது? சார், இது ரொம்ப சிம்பிள். பட் மக்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எல்லா சளி இருமலும் ஆஸ்துமா அல்ல. ஓகே. சளி இருமலுக்கும் சாதாரண சளி இருமலுக்கும் ஆஸ்மாவிற்கும் பல வித்தியாசங்கள் உள்ளன. இப்போ ஒரு உதாரணத்திற்கு சாதாரண சளி இருமலாக இருந்தால் என்னென்ன குறிகுணங்கள் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சளி இருமலோடு கூடியவர்களுக்கு காய்ச்சல் காணப்படலாம், தலைவலி இருக்கலாம், மூக்கொழுகுதல் ரைனைட்டிஸ் என்று சொல்வார்கள், இந்த மாதிரியான குறிகுணங்கள் காணப்படும். நாளாவட்டத்தில் இருக்கின்ற பட்சத்தில் காஃப் வித் எக்ஸ்பெக்டோரேஷன் சொல்வார்கள். இருமலுடன் கூடிய சளி, இந்த மாதிரியான குறிகுணங்கள் சாதாரண சளி, காய்ச்சல் இவற்றில் இருக்கும். பட் ஆஸ்மாவில் அவ்வாறு அல்ல. அவர்களுக்கு மூச்சு விட சிரமம், டிஸ்னியா என்று சொல்வார்கள். மூச்சு விட சிரமம், நெஞ்சை இறுக்கி பிடிப்பது போன்ற ஒரு உணர்வு, டைட்னஸ் ஆஃப் தி செஸ்ட் என்று சொல்வார்கள். நெஞ்சை இறுக்கி பிடிப்பது போன்ற ஒரு உணர்வு, மூச்சு விட சிரமம். அடுத்தபடியாக ரிப்பீட்டட் சிறிய சிறிய இருமல் காணும், ஆனால் சளி வருவதில்லை, வெளியே வருவதில்லை. வீசிங் சவுண்டு, அவர்கள் மூச்சு விடுகின்ற போதே ஒரு மாறுபட்ட ஒரு ஒலி காணும், அதனை வீசிங் என்று சொல்வார்கள். வீசிங்னா வேற ஒன்றும் இல்லை, விஸ்லிங் சவுண்டு. ஓகே. அவங்க மூச்சு விடும்போது அந்த மூச்சு விடும்போது இருக்கக்கூடிய தடையினால அப்படி சவுண்ட் வருது. ஆமாம், மூச்சு குழாயில் ஏற்படுகின்ற தடையின் காரணமாக ஒரு மாறுபட்ட ஒலி ஏற்படும். சரி. இதை சித்தர்கள் நூல்கள் எவ்வாறு சொல்லுவாங்க என்றால், புல்லாங்குழல், வீணை போன்ற வாத்தியங்களிலிருந்து கிளம்புகின்ற ஒலி போல ஒரு ஒலி காணும் என்று சொல்வார்கள். சரி சார். அதாவது எப்படி என்று பார்த்தீங்கன்னா சார், சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். நம்ம சாதாரணமாக கையை வச்சு ஊதும்போது ஒரு சவுண்டு வராது, ஆனால் காற்று செல்லுகின்ற பாதையில் ஒரு சிறு தடை ஏற்படுத்தினால் அந்த இடத்துல ஒரு சவுண்டு வரும். நம்ம விசில் அடிக்கிறோம், விசில்லாம் அந்த மெக்கானிசத்தில் தானே வருது. இப்போ மூச்சு குழாயில் சுவாசம் போய்கிட்டு இருக்குது. அப்போ அது மூச்சு குழாயில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சவுண்டுமே வரப்போகிறது இல்லை. நார்மலுக்கும் அந்த ஆஸ்மா பேஷண்ட்டுடைய மூச்சு குழாயில் நடக்கக்கூடிய சின்ன வித்தியாசம் இதுதான். அவங்களுடைய மூச்சு குழாய் என்ன ஆகி போகுதுன்னா சுருங்கிடுது, அதாவது பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. சரி சார். அந்த பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆயிரும். அடுத்ததாக அங்கு இருக்கக்கூடிய அதனுடைய உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய சளிச்சவு லேயரில் என்ன ஆகும் அப்படின்னா வீக்கமும் நீர் கோர்த்தலும் சளியும் ஏற்படும். சார், ஒருத்தருக்கு ஆஸ்மா இருக்குது, அவருக்கு வந்து மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கூட அவர் வந்து அந்த சிரமங்கள்லாம் பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே அதோட வாழலாமா? மருந்து மாத்திரைகள்லாம் எடுக்காமல் அந்த சிரமங்களை சமாளித்து கொண்டே தொடர்ந்து போகலாமா? சமாளித்து கொண்டே செல்வது என்பது தவறு. எதனால் சார்? எவ்வாறு தவறு என்று சொன்னால், சில ஆஸ்மாவினுடைய ஆரம்ப நிலை, ஒருவருக்கு ஆஸ்மா என்பது முதல்ல வந்து ஒரு மாதத்தில் ஒரு நாளோ அல்லது வீக்லி ஒன்ஸோ வந்து கொண்டு இருக்கும். அந்த மூச்சு திணறல், அந்த வீசிங் வந்து ஒரு மாதத்தில் ஒரு நாளோ இல்லை ஒரு வாரத்தில் ஒரு நாளோ வந்து கொண்டு இருக்கும். இதனை நாம் கவனிக்காமல் விட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா கடைசியில் என்னாகும் அப்படின்னா ஒரு நாளைக்கே பல முறை வர ஆரம்பித்து விடும். ஸோ இந்த நிலை அடுத்தடுத்த நிலைகளை தாண்டி ஒரு நிலையில் ஸ்டேட்டஸ் ஆஸ்மாட்டிகஸ் என்ற ஒரு நிலை சொல்வார்கள். அதாவது இது கிட்டத்தட்ட ஆஸ்மாவினுடைய நிலையில் ஒரு தீவிரமான சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு நிலை. இந்த ஸ்டேட்டஸ் ஆஸ்மாட்டிகஸ் என்பது ஒரு தீவிரமாக சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை. அந்த நிலை எய்துவிட்டால் அவர்களுக்கு அவசர சிகிச்சை செய்தால் என்று அவர்களை காப்பாற்றுவது கூட கடினம். ஸோ மருந்து மாத்திரைகள் எதுவும் சாப்பிடாமலே இருந்தாங்கன்னா நாளுக்கு நாள் அவங்க நிலைமை மோசமாயிட்டு தான் போகுன்றீங்க. கண்டிப்பாக அந்த நோயினுடைய நிலை அதிகரிக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை.
ஓ ஓகே சார். ஆகையால் கண்டிப்பாக அவர்கள் வந்து மருத்துவரை நாடி சரியான மருத்துவ வழிமுறைகளை அறிந்து மருத்துவம் எடுத்துக்கொள்வது தான் சிறந்தது. சரி சார். இப்போ அப்புறம் வந்து நம்ம சித்தர்கள் சித்த மருத்துவ நூல்களில் இந்த ஆஸ்மா பற்றி சொல்லப்பட்டிருக்குதா? ஏதாவது பாடல்கள் குறிப்புகள்லாம் இருக்குதா சார்? சித்தர்கள் ஆஸ்மாவை பற்றி மிக தெளிவாகவே விளக்கியுள்ளார்கள். நீங்கள் கேட்டுறாதீங்க, ஆஸ்மாங்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவில்லை. சரி, தமிழில் அதுக்கு வேறு வார்த்தை இருக்குதா சார்? இருக்குது சார். இதற்கு பேர் வந்து சுவாசகாசம் என்று சொல்வார்கள். ஓகே, சுவாசகாசம் என்று சொல்வார்கள், அல்லது இறைப்பெருமல் என்றும் சொல்வார்கள். நீங்கள் பதார்த்த குண சிந்தாமணியை எடுத்து படித்தோம் அப்படின்னா சுவாசகாசம் இறைப்பெருமல் ஆகிய இந்த 2 வார்த்தைகளும் பல இடங்களில் குறிப்பிடப்படுகின்றன. அதே போல் யூகியினுடைய நூல்கள்லையும் இந்த வார்த்தை வந்து குறிப்பிடப்படுகிறது. முதல்ல சுவாசகாசம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சார். இந்த சுவாசகாசம்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் பாருங்களேன். சுவாசம் காசம். சுவாசம் புரியுது, ஆனால் காசம்னா இருமல். ஓ சரி. அதாவது நம்மளுடைய மூச்சு குழாய் நம்மளுடைய லங்ஸில் என்ன நடக்குது? காற்று உள்ளே போகுது, இன்ஹலேஷனில் உள்ளே போய் கேஸஸ் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அல்வியோலையில் நடந்து அதன் பிறகு அது பிளட் மூலமாக பிளட்டில், அதாவது ஹீமோகுளோபினோட கலந்து ஆக்சி ஹீமோகுளோபினா மாதிரி நம்மளுடைய உடல் முற்றும் போகிறது. அப்படி தானே? ஓகே. இப்போது இந்த சுவாசம் வந்து பலவித காரணங்களால் தடைபட்டு அந்த நோயாளி சுவாசம் விட சிரமப்பட்டு இருமலோடு காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த நோய் நிலையில் சுவாச தடை ஏற்பட்டு அவரால் மூச்சு விட சிரமம், இருமல் ஆகிய குறிகுணங்களோடு காணப்படுகின்ற நிலையால் காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த நோயை நாம் சுவாசகாசம் என்று அழைக்கிறோம். ஓகே. இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைப்பிருமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேடை கொஞ்சம் மாற்றி போட்டு பாருங்களேன். இருமல் இறைப்பு. அதாவது இந்த நோயில் இறைப்பு அப்படிங்கிறது மூச்சு திணறல். இப்போ ரொம்ப வேகமாக நடந்துட்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், என்னப்பா இப்படி மூச்சு இறைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அதே மாதிரி இந்த நோயில் வந்து மூச்சு இறைத்தல் காணப்படும், இருமலும் காணப்படும். சரி. ஆகையினால் இதற்கு என்ன பேர் சொல்லியிருக்கிறாங்கன்னா இறைப்பு இருமல் அப்படிங்கிற இதில் சொல்லியிருக்கிறாங்க. 2 இதில் என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த 2க்குமே அந்த நோயினுடைய தன்மையை அந்த வார்த்தைகளுக்குள்ளாரே வச்சிருக்கிறாங்க. சொல்லுக்குள்ளே பொருளை வைத்து சுட்டி காட்டியவர்கள் சித்தர்கள். சொல்லுக்குள்ளே பொருளை வைத்து சுட்டி காட்டியவர்கள் பேரு தெரிந்தாலே அது என்னன்னு புரியும். ஆமாம். இப்போ உங்களுக்கு ஒரு பொருளோட ஒன்றினுடைய தன்மையை அதனுடைய ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சுக்கிட்டாலே அதற்கு ஏன் அப்படி பேர் வச்சாங்க அதை வச்சு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. சுவாசகாசம் அல்லது இறைப்பெருமல்ங்கிறது இதற்கான லிட்ரரி டேம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லிட்ரேச்சர் டேம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இது எதனால் வருது, எப்படி வருது, என்ன குறிகுணங்களோடு இருக்கும், இதற்கு என்ன மருத்துவ வழிமுறை எல்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ முதல்ல வந்து இது என்ன நோய் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? முதல்ல இந்த நோயை நம்ம நோய்களை வந்து மொத்தத்தில் 3 வகைக்குள்ளார சொல்லலாம். ஒன்று வாத நோய், பித்த நோய், இன்னொன்று வந்து கபநோய் அப்படின்னு சொல்லலாம். இதனை நாம் கபநோயின் கீழே தான் நம்ம சொல்லுகிறார்கள். இதை கபநோயின் கீழே தான் சொல்கிறாங்க. ஏனென்றால் நம்முடைய மார்பிற்கு மேலுள்ள பகுதியே வந்து நாம் எந்த பகுதியாக சொல்லுவோம் என்றால் கபத்தினுடைய வாழிடம் என்று சொல்வோம். மார்புக்கு மேலுள்ள பகுதியை சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கு பொதுவாக கபநோய் என்று சொல்லுவோம். இதுவும் நம்மளுடைய லங்ஸ் இதோட சம்மந்தப்பட்டு வருகின்ற காரணத்தினால, இது மார்பு பகுதியோடு சேர்ந்து வருகின்ற காரணத்தினால நம்ம அவ்வாறு சொல்லிக்கலாம். 1. அடுத்ததாக இந்த நோயில் வந்து கேடடையக்கூடிய குற்றம் என்ன அப்படின்னா கபக்குற்றம். ஏன்னா அவங்களுக்கு வந்து மூச்சோட சிரமம் இருக்குது, அவங்களால வந்து இருமி வெளியில் கொண்டு வர முடியல கபத்தை. ஏன்னா மூச்சுக்குழாயில் வீக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. சரியா? ஆகையினால இதில் பாதிக்கப்படக்கூடிய குற்றமும் வந்து கபம். அதாவது நாடியில் கப நாடியில் மாறுதல்கள் தெரியும். ஆமாம். ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சதக நாடியில் சொல்லுவாங்க, தானமுள்ள சேத்து வந்தான் இலையில் சயம் ஈழ இருமல் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வரும். சயம் ஈழ இருமல் ஆகிய வார்த்தைகளை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அர்த்தம் சார் இதுக்கு? ஒருவருக்கு நாடி பார்க்கின்ற போது நாடியில் கபம் அதிகமாக காணப்பட்டால், கபநாடி காணப்பட்டால் அவர்களுக்கு சயம் ஈழ இருமல் இறைப்பு போன்ற நோய்கள் காணப்படும் என்று சதக நாடியில் சொல்லியிருக்கிறாங்க. சரி. இதை மாதிரி அப்போ நாடி வழியாக பார்க்கும்போது இது ஒரு கபநோயாக இருக்கிறது. அடுத்ததாக பொதுவாக மார்புக்கு மேல் உள்ளது என்று சொன்னோம். அடுத்ததாக இன்னொன்று, கபத்தினுடைய பண்பும் இந்த சளியோட பண்பும் ஒன்று போல இருக்கும். கபத்தினுடைய பண்பும் சளியோட பண்பும் ஒன்று போல இருக்கும். நாங்களாம் கபமும் சளியும் ஒன்று தான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் சார். சார், அதாவது நான் முன்னவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கபம்ங்கிறது நம்ம உடம்புல பல நிலைகளில் இருக்குது. சரி. நம்மளுடைய தசை, எலும்பு, அதே போல் வந்து இவைகள் எல்லாமே கபத்தினுடைய கூறுகள் தான். இவை எல்லாமே கபத்தினுடைய கூறுகள் தான். சளியும் கபத்தினுடைய கூறு தான். கபம் அப்படிங்கிறது இப்போ பொருள் நிலையிலே இருக்குது சார், நோய் நிலையிலே இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை,
சாதாரண உணவுப் பொருட்களில் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கோமே, ஐஸ்கிரீம் அதுவும் ஒரு கபப்பொருள். ஏன்னா கபத்தினுடைய பண்புகள்னு சில இது இருக்குது. ஒரு பொருள் கபமா அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நெய்ப்பு தன்மையில் இருக்கும். நீங்கள் ஐஸ்கிரீமை தொட்டால் நைப்பாக இருக்குதா, குளிர்ச்சியாக இருக்குதா, வெள்ளை கலரில் இருக்குதா, வெள்ளை கலரில் இருக்குதா, இனிப்பு சுவையோடு இருக்குதா, கபத்தோடது வலுவழுப்பு தன்மையோடு இருக்குதா, இவை எல்லாமே கபத்தோட பண்பு. சரி, இந்த பண்பு நீங்கள் அப்படியே பாருங்கள், நம்மளுடைய சளி இருமல் எல்லாத்துலேயும் இதே இது அப்படியே சேர்ந்து இருக்கும். இந்த சளியும் வெள்ளை கலர் வலுவழுப்பு தன்மையில் இருக்குது, இது எல்லாமே இதோடு சேர்ந்து இருக்குது. அதனால் நம்ம இதை கபத்தினுடைய ஒரு நிலையாகத்தான் நாம் கருத வேண்டும். சரி சார். அத்தோடு இதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு சின்ன விஷயம், இந்த மூச்சுக்குழாய் சுருங்கி இருக்கிறது என்று சொன்னோம். அதனால் சுருக்கம் என்பது வாதத்தினுடைய ஒரு பண்பு. ஆகையினால் கபம் அதிகமாகவும் வாதம் சிறிதளவும் பாதிக்கப்பட்டு இந்த நோய் வந்திருக்கிறது என்று நாம் கூறலாம். ஓகேவா? இந்த நோய்க்கு சரி, இப்போ இது என்ன நோய் என்பதை பார்த்து விட்டோம். தேரையிறதுக்கு ஒரு எவிடன்ஸே சொல்றாரு சார், கபத்தினையன்றி காச சுவாசம் காணாது. கபத்தினையன்றி காச சுவாசம் காணாது. கபம் இல்லாமல் காச சுவாசம் வராதுடா அப்படின்றார். ஓ சரி. அதனால கபம் தான் அங்கே பிரச்சனை, அந்த கபத்தை சரி பண்ணுடா அப்படின்றார். அந்த கபத்தை சரி பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் சொல்கிறார். இப்படிலாம் செஞ்சனா தான் கபம் சரியாகும். நம்ம அந்த வழிமுறைகளை அடுத்து பார்ப்போம். அடுத்ததாக இந்த சுவாசகாசம் பற்றி என்ன இதை பற்றி என்ன பாடலில் சொல்லியிருக்கிறாங்க, இதற்கு தனியாக ஒரு பாடலே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னென்ன குறிகுணங்கள் இருந்தால் இவர்களுக்கு சுவாசகாசம் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடலை நான் சொல்கிறேன். வன்மையாய் கோளை கட்டி இருமி வீழும், வன்மையாய் கோளை கட்டி இருமை வீழும், நாகம் போலத்தான் வாங்கும் சுவாசம், நாகம் போலத்தான் வாங்கும் சுவாசம், திண்மையாய் செருமலுண்டாம் அடிக்கடிக்கு, திண்மையாய் செருமலுண்டாம் அடிக்கடிக்கு, சீரணம் இல்லாமலேயே வயிறு மூதும், திண்மையாய் செருமலுண்டாம் அடிக்கடிக்கு, சீரணம் இல்லாமலேயே வயிறு மூதும், நன்மையாய் நாசியிலே தணலுண்டாகும், நலிந்த உடல் வற்றி வரும் குரலும் கம்மும், உண்மையாய் உண்டாகில் ஊரும் கேணி, உழந்துமே சுவாசகாசத்தின் ஒப்பாமை அப்படிங்கிறது இதனுடைய இதை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய பாடல். இதில் பார்த்தீங்கன்னா நாகம் போல வாங்கும் சுவாசம். ஒரு பாம்பு சீருனா எப்படி ஒரு சவுண்டு வருமோ அதனை போல அவருடைய மூச்சு இருக்குமா. அந்த மாதிரியான ஒரு பண்பை இருக்கும். அவனுக்கு கோளை நெஞ்சில் கட்டி இருக்கும், ஆனால் இருமல் நிறைய சளி வெளியில் வராது. சரி சரி. அது கிட்டத்தட்ட மூச்சு திணறலினுடைய ஒரு நிலை. அடுத்ததாக வயிறு சீரணம் இல்லாமல் இருக்கும். கடைசியில் ஒன்று சொல்லுவார் பாருங்க, உடல் வற்றி குரலும் கம்மும், பேச முடியாது. நீங்கள் ஆஸ்மா பேஷண்ட் ரொம்ப காலம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறதுக்குமே அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த பண்புகள் எல்லாம் இருந்தால் அதற்கு பேர் என்ன அப்படின்னா சுவாசகாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. ஸோ இது சுவாசகாசத்தை பற்றி சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பாடல் வரிகள். சரி, இப்போ சித்தர்கள் ஆஸ்துமா அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அவங்களுக்கு எந்த மாதிரியான குறிகுணங்கள் இருக்கும் அப்படிங்கிறதே இவ்வளோ தெளிவாக பாடல் எழுதியிருக்காங்க இல்லையா? இவங்க இதற்கான தீர்வுகள் சொல்லியிருக்கிறாங்களா? ஆஸ்துமா சரி பண்ணக்கூடிய சித்த மருத்துவம், மூலிகைகள், இந்த மாதிரி தீர்வுகள் இருக்குதா? நிறையவே சொல்லியிருக்கிறார்கள் சார், நிறையவே சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம வியூஸ்க்காக சொல்லுங்கள் சார். இதுதான் மக்களை சென்றடைய வேண்டிய முக்கியமான தகவல். சரி சார். இது ஒரு கபநோய் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா சார், இந்த கபநோயை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு சில மெத்தடாலஜி வச்சுருக்கிறாங்க. ஒரு கபநோய்னா எப்படி ட்ரீட் பண்ணணும், வாத நோய்னா எப்படி ட்ரீட் பண்ணணும், பித்த நோய்னா எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பேதியால் வாதம் தாழும், வமனத்தால் பித்தம் தாழும், நசிய அஞ்சனத்தால் கபம் தாழும். அதாவது ஒரு ஆளுக்கு, ஒரு நோயாளி வாத நோயால் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பேதிக்கு மருந்து கொடுக்கணும்ப்பா. இரண்டாவதாக பித்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு வாந்திக்கு மருந்து கொடுக்கணும். அதே நேரத்தில் கப நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் நசியம் அஞ்சனம் இவற்றால் அவற்றை என்ன செய்யணும், சரி செய்யணும், குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முதல்ல ஒரு நோய் வருவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த குற்ற மாறுபாடு. இந்த குற்ற மாறுபாடை முதல்ல சரி செய்யணும். அதற்கான மருந்துகளை முதல்ல கொடுத்துட்டு அதன் பிறகு தான் அந்த நோய்க்கான காரணத்துக்கு ஏற்றவாறு மருந்துகளை செலக்ட் பண்ணணும். முதல்ல காமனாக இந்த கபத்தை ட்ரீட் பண்ணணும், அதற்கு பிறகு தான் ஆஸ்மாக்குள்ளே அந்த ஆஸ்மாக்குள்ளாரே போகணும். சரி. அதாவது சார் சித்தாவில் மருந்துகளை ரெண்டு விதமாக பிரிப்போம். ஒன்று அவிழ்தம்னு ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று மருந்துன்னு ஒன்று சொல்லுவோம். அவிழ்தம் என்கிறது என்ன சார்? சார் பிணியை அவிழ்ப்பது அவிழ்தம். ஓகே. பிணியை அவிழ்ப்பது அவிழ்தம். அதாவது நம்ம
வாதம், பித்தம், கபம் இந்த குற்றங்கள் மேலே ஏறி இறங்கி அல்லது கூடுதல் குறைதல்னால தான் வருதுன்னா நோயின்னு சொன்னோமா, இதற்கு பேர் பிணி. சரி, இவற்றை அவிழ்ப்பது அவிழ்தம். அவிழ்த்த பிறகு அதனை சரியாக்கிய பிறகு அதற்கு ஏற்ற மருந்துகளை கொடுப்பதுக்கு பேர் தான் மருந்து. அதாவது நோயை மறுப்பது மருந்து, குற்றங்களை அவிழ்ப்பது அவிழ்தம். சரி சார், ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம சொன்ன முறைகளில் செய்த பிறகு நாம் மருந்துக்கு வரணும். ஸோ மருந்துகள் இந்த மாதிரி எடுக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அதில் 2 விஷயம் நம்ம வந்து முக்கியமாக சொல்லியிருந்தோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன், மூச்சுக்குள்ளாய் சுருங்கிருச்சுன்னு சொன்னோமா சார். ஆமாம். இப்போ சுருங்கி போச்சு. நெக்ஸ்ட் வந்து பிராங்கியல் எடிமான்னு சொல்லுவாங்க. உள்ள பகுதியில் வந்து நீர் கோர்த்து இருக்கும். அடுத்ததாக உள்ள சளி இருக்கும். அப்போது இந்த எடிமா இந்த இது அடுத்ததாக அதில் இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் ஆகிருக்கும், தாபிதமாகி போயிருக்கும். மொத்தமாக அந்த மூச்சுக்குழாய் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று இறுக்கமாக இருக்குது, அலர்ச்சியாக இருக்கிறது, நீர் கோர்த்து இருக்கிறது. சரி, அப்போ இறுக்கத்தை போக்கணும் அப்படின்னா இறுக்கத்தை வெளியேற்றக்கூடும், இறுக்கத்தை சரியாக்கக்கூடும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பிராங்கோ டயலைட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை கொடுக்கணும். அடுத்ததாக உள்ளே இருக்கக்கூடிய அலர்ச்சியை போக்கணும். ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்கை கொடுக்கலாம். அதற்கென்றே பிரத்யேகமான மூலிகைகள் நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது. அதை எடுத்து நம்ம வந்து என்ன செய்யணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சரி சார், அந்த மருந்துகள்லாம் பற்றி கூட எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். நிச்சயமாக சார். முதல்ல நம்ம இதில் உள்ள மூலிகைகளை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? இதற்கு அடிப்படையில் நம்ம சித்தாவில் இருக்கக்கூடிய நிறைய மூலிகைகளினுடைய பொதுக்குணப்பாட்டை படிக்கும்போது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 60 முதல் 70% மூலிகைகள் வந்து கபநோய்களுக்காக தான் சார் சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாம் சார். ஸோ கபநோய் அதிகமாக இருந்திருக்குதா சார்? கபநோய் தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறது, இனியும் அப்படி தான் இருக்கும். சரி, காரணம் நம்முடைய உடலினுடைய பெரும்பகுதி கபத்தால் தான் ஆனது. எந்த பொருளால் ஆக்கப்பட்டதோ அந்த பொருள் தானே நமக்கு நோயாக இருக்கும். அந்த பொருள் தானே அதிகமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகையினால நம்ம உடலில் வந்து கபநோய்களினுடைய தாக்கம் தான் என்றைக்குமே அதிகமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ அதில் என்னென்ன மூலிகைகள்லாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க? நிறைய மூலிகைகள் சொல்லியிருக்காங்க சார். அடிப்படையில் ரொம்ப சிம்பிளாக உள்ள மூலிகைகள் அரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அரத்தை, சிற்றரத்தை, பேரரத்தைன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஆடாதோடையை சொல்லுவார்கள். ஆடாதோடை 5 மிளகு உண்ண பாடாத நாவும் பாடும்னு சொல்லுவாங்க. ஆடாதோடை 5 மிளகு உண்ண பாடாத நாவும் பாடும். அந்த குரல் விலையை வந்து அந்த அளவுக்கு இது வந்து குரல் விலையை வந்து அந்த மூச்சுக்குழாயை வந்து விரித்து எல்லாமே செய்துவிடும். சரி சார். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த ஆடாதோடை சேர்ந்த மருந்துகளை பெரும்பாலும் பெரியவர்களுக்கு பயன்படுத்தலாம். 3 வயசுக்கு கீழே உள்ளவர்களுக்கு இந்த ஆடாதோடை சேர்ந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம். சரி சார். அரத்தை, சிற்றரத்தை அவைகளை பயன்படுத்துவதில் தவறில்லை. ஓகே, சரியா? அடுத்ததாக மிளகினுடைய பொதுக்குணப்பாட்டிலே சீதசுரம், அதே போல் காசம் இவை நாசமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதனையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக கண்டம் கத்தரி. சரியா? அதாவது சளி கபம் ஆகியவை கண்டத்தில் அடைத்திருந்தால் அல்லது சளி கபத்தினால் சுவாசம் விட முடியாமல் கண்டம் அடைபட்டு இருந்தால் அதனை கத்தரித்து நமக்கு சுவாசத்தை சரியாக்கக்கூடியது தான் கண்டங்கத்தரி. அழகான பெயர் காரணம். அழகா பேர் வச்சு அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சொல்லுக்குள் பொருளை வைத்தவர்கள் சித்தர்கள். சார் அவ்வளோ அருமையாக அதை கொண்டு போயிருக்கிறாங்க. சார் கண்டங்கத்திரி, அதன் பிறகு தூதுவளை, கண்டங்கத்திரி. அடுத்ததாக சிறுதேக்கு என்று சொல்வார்கள், கண்டு பரங்கின்னு சொல்லுவாங்க. சரி சார். கண்டு பரங்கியை பற்றி அதனுடைய பாடத்திலே வரும். அதாவது காலங்கே கபந்தானங்கே தொன்று தொட்டு தொடர் சுவாச காசமங்கே. அந்த கண்டு பரங்கிங்கிற பெயரை சொன்னால் தொன்று தொட்டு வரக்கூடிய தொடர் சுவாச காசமங்கே என்று சொல்வார்கள். கண்டு பரகி என்ற சிறுதேக்கை உண்டாக்கால் தொன்று தொட்டு வரும் சுவாச காசமங்கே என்று சொல்கிறாங்க. இந்த சுவாச காசமே இருக்காதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நூல்கள் சொல்லியிருக்காங்க சார். இஞ்சி கூட அதுக்கான ஒரு மூலிகையாக சொல்லியிருக்காங்க சார். சொல்லியிருக்கிறாங்க சார். ஆனால் இந்த மூலிகைகளை எப்படி சார் எடுத்துக்கணும், எப்படி சாப்பிடணும் சார்? இது இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனியான முறைகள் இருக்குது சார். இப்போ அரத்தை என்றால் நம்ம தேனோடு கலந்து சாப்பிடலாம், இஞ்சியை தேனோடு கலந்து சாப்பிடலாம். பொதுவாக எல்லா கபநோய்களுக்கும் நாம் சுகர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் இல்லைன்னா அவர்கள் இந்த மருந்துகளை, இந்த மூலிகைகளை தேனோடு சேர்த்து சாப்பிடுவது சிறப்பு. நம்ம சொன்ன எல்லாமே. அதே போல் குப்பைமேனி ஒரு முக்கியமான மூலிகை. நம்ம வீட்டை சுற்றி ரொம்ப சாதாரணமாக கிடக்கக்கூடிய குப்பைமேனி மிகச்சிறந்த மூலிகை. குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான நோய்களுக்கு, சுவாசகாசம் அல்லது இருமல் போன்ற நோய்களுக்கு குப்பைமேனி மிகச்சிறந்த மருந்து.
குப்பைமேனி சாற்றுடன் ஒரு 2 உப்புக்கள் சேர்த்து கலக்கி சிறிது சூடாக்கி சுரசம் என்று சொல்வார்கள். உடனே குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல சளி குறையும். ஓ, தினமும் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்ச நாள் கொடுங்க, சளி சரியாகிற வரைக்கும் அருமையாக சளி சரியாகும். சளி மட்டுமல்ல, சுவாசகாசம் போன்ற எல்லா கபநோய்களுமே சரியாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் வட்டாரத்தில் இந்த மாதிரி சொல்லலாம் சார். இந்த மூலிகைகள்லையே நீங்கள் நிறைய மூலிகை லிஸ்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆனால் ஒருத்தர் ஆஸ்மா இருக்குது அப்படின்னா அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், மூலிகை ஏதாவது எடுக்கணும்னு நினச்சாருன்னா இதில் எது பெஸ்ட்டு சார்? எதை எடுக்கணும்? தி பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக உள்ளது. நம்ம சுற்றி வீடு ஈஸியாக கிடைக்கக்கூடியது ஆடாதோடை சார். ஓகே, ஆடாதோட இலையை எடுத்து ஆடாதோட இலையை எடுத்து அதனுடைய நடுநரம்பை நீக்கிடணும். சரி சார். நடுநரம்பை நீக்கி அதை சிறிது தேன் சேர்க்கணும். தேன் விட்டு வதக்கணும். தேன் விட்டு சிறிது வதக்கி அது கூட ஒரு 5 அல்லது 10 மிளகு லைட்டாக தட்டி நுணுக்கி போட்டு ஒரு 2 கிளாஸ் அல்லது 4 கிளாஸ் தண்ணி வச்சு 1 கிளாஸாக வற்ற வச்சு காலையில் ஒரு வேளை தவறாமல் குடித்து வரட்டும். சரி. இதில் உள்ள ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா சார், அந்த ஆடாதோடைக்கு இன்னொரு பேர் அட்டகாசம் அப்படிங்கிறது ஒரு வேறு பேர். ஓ, சித்தர்களினுடைய நிகண்டுகள், அதாவது போகர் நிகண்டுன்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நிகண்டில் இதற்கு இன்னொரு வேறு பேர் சொல்கிறாங்க. ஆடாதோடைக்கு இன்னொரு வேறு பேர் என்னவாம்னா அட்டகாசம். 8 வித காசங்களையும் இது சரியாக்கி விடும். அப்போ அந்த அட்ட காசத்தையும் சரியாக்கக்கூடிய அந்த ஆடாதோடையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த காசங்களே வராது. குறிப்பாக ரொம்ப பர்டிகுலராக இதோட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால், ஹைப்பர் டென்ஷனோடு கூடிய ஆஸ்மா பேஷண்ட் இருந்தாங்கன்னா, ஆஸ்மா பேஷண்ட் வித் ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் பேஷண்ட்ஸ் வித் ஆஸ்துமா, இந்த நிலைகளில் இது அற்புதமாக வேலை செய்யும் சார். சார், இந்த மாதிரி இந்த மூலிகைகள் எடுத்து ஆஸ்மா சரியாயிருக்குதா மக்களுக்கு? நிறைய பேருக்கு சரியாயிருக்கு சார். ஓகே, நிறைய பேருக்கு சரியாயிருக்கு. சரி சார், இது ஒன்றும் தீர்க்க இயலாத ஒரு நோய் இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆஸ்மா வந்துருச்சுனாலே ரொம்ப காலத்துக்கு இந்த மூச்சு வாங்கணும், அந்த மருந்து மாத்திரைகள் பயன்படுத்தணும், இன்ஹேலர் பயன்படுத்தணும் அப்படின்னு தான் மக்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது சார், மக்களுடைய புரிதலில் வந்த சில பிழைகளாகத்தான் இதை பார்க்கிறேன். சரி, நிச்சயமாக இது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய். சரி, இட் இஸ் எ ரிவர். அது முழுசாக க்யூர் பண்ணிடலாம். இட் இஸ் நாட் ஏ இது ஒரு தீர்க்க முடியாத அல்லது குணப்படுத்த முடியாத நோயாக சித்தர் இலக்கியங்களில் சொல்லப்படலை. குணப்படுத்தக்கூடிய நோய்களாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் என்ன அப்படின்னா, நமக்கு அதற்கான முயற்சியும் முன்னெடுப்பும் நமக்கு வேண்டும். ஓகே சார், இப்போ நீங்கள் மூலிகைகள் கொஞ்சம் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். இது தவிர மருந்துகள், சித்தர்கள் பரிந்துரைத்த மருந்துகள் இருக்குதா? சித்தர்கள் இதற்காக நிறைய மருந்துகள் பரிந்துரைத்திருக்கிறாங்க சார். சரி, சாதாரண ஒரு சின்ன மருந்துல இருந்து, ஒரு சூரணம்னு சொல்லுவாங்க, பொடி அல்லது சூரணம்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து பற்பம், செந்தூரம்னு பல வகைகளை சொல்லியிருக்கிறாங்க. சூரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய இருக்கு சார். தூதுவளை சூரணம், அதே போல் குப்பைமேனி சூரணம், அடுத்ததாக தாளிசாதி சூரணம், மகா தாளிசாதி சூரணம், அடுத்ததாக திரிகடுகு சூரணம், பஞ்சதீபாக்கினி சூரணம், இவ்வாறு சூரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு சூரணங்கள் இருக்கு. இவ்வளவு சூரணங்களும் இந்த மாதிரி இதற்கு பயன்படுத்தப்பட்டது. இவை எல்லாமே இது சம்மந்தப்பட்டதுதான். ஆனால் எந்த நோயாளிக்கு எந்த இது ஏற்றது என்பதை நோயாளியை முறையாக பரீட்சித்து தான் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். ஓகே. அடுத்ததாக இது சூரணங்கள் லெவலில், லேகியங்கள் லெவலில் நிறைய இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு கண்டங்கத்திரி லேகியம், தூதுவளை லேகியம், சரியா? இந்த மாதிரி நிறைய லேகியங்கள் நிறையாவே சொல்லியிருக்கிறாங்க. இந்த லேகியங்களை நாம் பயன்படுத்தலாம், நெய் நிலைகளில் பயன்படுத்தலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில ஸ்பெசிஃபிக் இருக்குது சார். சில பேஷண்ட்ஸுக்கு இப்போ ஒரு ஆள் மெலிந்த உடலோடு இருக்கிறார்கள், லேகியங்களை கொடுப்போம். உடல் மெலிவு இல்லை, ஆனால் ஆள் ரொம்ப குண்டா இருக்கிறார், சூரணங்களை கொடுப்போம். அந்த நோய் நிலையை அனுசரித்து அவர்களுடைய நோயாளியினுடைய, அதான் நம்ம வள்ளுவ பெருந்தகை சொல்வார்களா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னு சொல்றார்களா. சரி, அதே மாதிரி நம்ம அந்த நோயாளியினுடைய நோய் நிலையை கருத்தில் கொண்டு அவனை பரீட்சித்து நம்ம கொடுக்கும்போது அவனுக்கு ஏற்ற மருந்து எது என்பதை ஒரு மருத்துவரால் சரியாக தீர்மானித்து கொடுத்தோமேயானால், ஒரு மருத்துவர் நோயாளியினுடைய நிலையும் எல்லா நிலையும் அறிந்து கொடுத்தாரேயானால் நிச்சயமாக இது குணப்படுத்தக்கூடியது தான். ஸோ மருந்துகள் நிறைய இருக்குது, ஆனால் நோயாளியை பார்த்தா அவங்களுக்கு எந்த மருந்து நீங்கள் எந்த மருந்துகள், ஏன்னா இவர்களுக்கு ஆரம்ப நிலையில் இருக்கும்போது சிறு சிறு மூலிகைகளே போதும். கற்ப மருந்துகள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சார். சரி, தேரை ஒரு இடத்துல சொல்லுவார், இஞ்சியும் தேனையும் சொல்லுவார். சிறு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஆஸ்மாக்களை வீட்டு வைத்தியம் மூலமாக சரி செய்யலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வெற்றிலை சாறு இருக்குல்ல, வெற்றிலை சாறை கொஞ்சம் வெதிப்பி அது கூட கொஞ்சம் தேனை கலந்து ஒரு 1 to 2 கிராம் திப்பிலியை பொடி அதோட கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலே நன்றாக இந்த நோய் குணமாகும்.
என்னுடைய கேள்வி இதுதான் இருந்தது. அடுத்தது மக்களுக்கு தேவையான வீட்டு வைத்திய முறைகள் ஆஸ்மா பேஷண்ட் சொல்லுங்களேன். நிறைய இருக்குது சார். நான் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீடுகளில் எல்லாரும் செய்யக்கூடிய சிம்பிளான மருந்துகளை சொல்கிறேன். முதல்ல சார், நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் இஞ்சி இருக்கும், சரியா? இஞ்சியை மேல் தோல் சீவி அதை நல்லா அவர்களுடைய விரலுக்கு கட்டை விரலில் நீளத்துக்கு நீங்கள் இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோலை நல்லா சீவிட்டு அதனுடைய பொடுசு பொடுசாக நறுக்கி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்தது கூட தேன் சம அளவு சேருங்க. சேர்த்து காலையில் ஒரு வேளை மட்டும் உண்டு வாருங்கள். சாப்பிடுவதற்கு முன்னால் வெறும் வயிற்றில் காலையில் ஒரு வேளை உண்டு வாருங்கள். இது ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ரெமடி. அடுத்ததாக வெற்றிலை சாற்றுடன் சிறிதளவு தேன் சேர்த்து, அதனை போல வெற்றிலை சாற்றை சிறிது வெதிப்பி அது கூட தேன் சேர்த்து அதனுள் ஒரு 1 முதல் 2 கிராம் அளவு திப்பிலி பொடி கலந்து சாப்பிடுங்கள். அருமையாக குறையும். மூன்றாவதாக என்ன செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப அடுத்ததாக நம்ம சுக்கு மிளகு திப்பிலி, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த திரிகடுகு பொடியை தேனுடன் கலந்து சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டு வாருங்கள். அருமையாக குணமாகும். அடுத்ததாக வயிறு உபாதைகளோடு கூடியவர்கள் பஞ்சதீபாக்கினி சூரணத்தை சேர்த்து உண்ணலாம். அடுத்ததாக சுக்கு மிளகு திப்பிலி அக்ரகாரம் அதிமதுரம் அரத்தை இந்த 6 சரக்குகளையும் எடுத்து பொடித்து வறுத்து சூரணமாக்கி 1 முதல் 2 கிராம் அளவு தேனுடன் கலந்து உண்டு வர எல்லா வகை சுவாசகாச ரோகங்களும் குணமாகும். சரி சார், இப்போ நீங்கள் வந்து ரொம்ப உறுதியாக வந்து சித்த மருத்துவத்தால் ஆஸ்மா பேஷண்ட்ஸை வந்து முழுசாக சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம் சார். இப்போ உங்களுடைய அனுபவத்தில் ஆஸ்மாவோட வந்து சரியான பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க சார். அதில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தது நீங்கள் எப்படி சார்? அதாவது இதில் பெஸ்ட் ரிசல்ட் வந்து அந்த பேஷண்ட்டோடைய கண்டிஷனை பொறுத்து இருக்குது சார். சரி. இப்போ ஒரு நோயாளி வந்து ஆரம்ப நிலையிலேயே நாங்கள் பொதுவாக அந்த மக்கள்கிட்ட உள்ள ஒரு தவறான புரிதலோ என்னவோ தெரியாது, ஆரம்ப நிலையில் எந்த நேரத்திலும் அவர்கள் சித்த மருத்துவர்களை நாடி வருவதில்லை. எல்லா இடங்களிலும் சென்று கடைசியாகத்தான் சரி இங்கேயும் ஒரு மருத்துவர் இருக்காரே இவரையும் போய் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு வருவார்கள். அப்படி இல்லாமல் ஆரம்ப நிலையிலே வந்தால் இதை முற்றிலுமாக வெகு விரைவாகவே குணமாக்கி விடலாம். சுவாசம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக கவனித்து வரணும். கண்டிப்பாக, நிச்சயமாக. அது அவ்வாறு கவனித்து வந்தோமே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல ஒரு குணம் அவர்களுக்கு கிடைக்கும். நல்ல குணம் விரைவாக கிடைக்கும். சரி சார், ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து இப்போ உங்ககிட்ட மருந்துகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அதை அவங்களுக்கு அனுப்பி தர முடியுமா? கண்டிப்பாக நேராக மீட் பண்ணணுமா? அதாவது சார், இது நல்ல கேள்வி சார். பொதுவாக வந்து நம்ம நூல்களில் சொல்லக்கூடிய முறைப்படி பிரகாரம் வந்து நோயாளியை பார்த்து பரீட்சித்து தேர்ந்து கணித்து மருத்துவ வழிமுறையை நாம் அனுமானித்து அதன் பிறகு செய்வது தான் சிகிச்சை. சரி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லா நோய்களுக்கும் நாம் அந்த கிரைட்டீரியா வைக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஆரம்ப நிலையில் இருப்பவர்களாக இருந்தால் அவர்களுடைய கிளினிக்கல் பிக்சர்ஸ் எல்லாம் நமக்கு திடமாக தெரிந்தால் நாம் அவர்களுக்கு அனுப்பி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறது இல்லை ஃபோன் காலில் வீடியோ காலில் பண்ணலாம். அவங்க கன்சல்டேஷன் மாதிரி பண்ணால் நீங்கள் பண்ணலாம். ஆனால் எல்லா நோயாளிகளுக்கும் இந்த இது பொருந்தாது. ஏனென்றால் சில கேள்விகள் நாங்கள் கேட்கும்போது அவர்களுடைய நாட்பட்ட நிலை எல்லாம் புரிந்துவிடும். அப்போ அந்த நிலையில் நாம் அவர்களை ஒரு முறையேனும் பரீட்சிப்பது நன்று. சார், ஆஸ்மா பேஷண்ட்ஸ் பெரும்பாலும் வந்து ஏற்கனவே அலோபதி மருந்துகள் ஏதாவது நவீன மருத்துவத்தில் ஏதாவது மருத்துவ முறைகள் போயிட்டு இருக்கிறாங்க, மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதோடு சேர்த்து பேரலாக நம்ம சித்த மருந்துகளையும் எடுத்துக்கிட முடியுமா? அதனால் எதுவும் பாதிப்புகள் உண்டா? பேரலாக சித்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். சரி. அதனால் எந்த பாதிப்புகளும் வருவதில்லை. ஓகே சார், உறுதியாக வருவதில்லை. சார், அடுத்து வந்து மூச்சு திணறல் இருக்கிறவங்க, ஆஸ்மா ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து இன்ஹேலர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பெரும்பாலும். இப்போ இன்ஹேலர் பயன்படுத்துறது நல்லதா இல்லையான்னு கூட அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் பயம்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு மாற்று நம்மக்கிட்ட ஏதாவது இருக்குதா சார்? சித்த மருத்துவம் இல்லை நம்ம வீட்டு வைத்திய முறைகளில் இன்ஹேலர் அவாய்ட் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது வழிகள் இருக்குதா? அதாவது இன்ஹேலரை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு போன்ற ஒரு மருந்துகள் சித்த நூல்களில் எங்கும் காணப்படவில்லை. சரி. ஆனால் இன்ஹேலர் மாதிரி வேலை செய்யக்கூடிய மருந்துகள் சித்தர்களினுடைய நூல்களில் நிறைய காணப்படுகிறது. அது என்ன சார்? சார், சித்தர்களுடைய நூல்களில் வெளி மருந்துகளில் ஒரு மருத்துவம் புகை மருத்துவம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபியூம் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நவீன மருத்துவத்திலையும் புகை போடுறதுன்னு ஒரு மிஷின் வச்சு மாஸ்க் மாட்டி பண்றாங்க இல்லையா சார்? அதே தான். பட் அவர்கள் எடுக்கக்கூடிய மருந்து வேறு, இங்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் வேறு. அது என்ன சார்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சில மருந்துகளை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, சுக்கு, மிளகு, ஓமம் போன்ற சரக்குகளை இவைகளை எடுத்து சில சாறுகள் விட்டு அரைத்து திரியாக்கி அதனை எரித்து அதிலிருந்து எழும்பும் புகையை நுகரச் சொல்லுவோம்.
ஓ சரி. அப்படி செய்யக்கூடிய சில புகை மருந்துகள் இருக்கிறது. இதை எல்லா நோயாளிகளுக்கும் நாங்கள் பயன்படுத்துவதில்லை, தேவைப்படுகின்ற நோயாளிகளுக்கு நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஓகே. இந்த இன்ஹேலருக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு மருத்துவம் சித்தாவில் இருக்குது அப்படின்னா புகை மருத்துவத்தை கூறலாம். சரி சார். இதை தயார் பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டு எப்போல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அப்போல்லாம் இந்த புகை போட்டு இந்த புகையை எடுக்க ட்ரை பண்ணலாம்? இல்லை சார், இல்லை. அந்த அளவுக்கு சொல்லுவதற்கு அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது சார். சரி. ஏனென்றால் இது வந்து இது ஹோம் ரெமடி கிடையாது. சரி. இது முறையாக நாம் மருத்துவரினுடைய ஆலோசனைப்படியில் மருத்துவரினுடைய முன்னிலையில் அல்லது அவருடைய கட்டுப்பாட்டில் நம்ம செய்வதா நல்லது. சரி சார். அப்புறம் வந்து இந்த ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வந்து கொஞ்சம் தீவிரமாயிருச்சு, இல்லை திடீர்னு மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி சீரியஸான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து ஏதாவது உடனடி தீர்வாக சித்த மருத்துவத்தில் ஏதாவது இருக்குதா சார்? ஆஸ்மா கண்டிஷன் ரொம்ப அதிகமாகி போச்சு அல்லது மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாயிடுச்சு, ஒரு ஸ்டேட்டஸ் ஆஸ்மாட்டிகஸ் மாதிரியான நிலைன்னு வச்சுக்கோங்களேன். சரி. இந்த நிலைகளில் சித்த மருந்துகள் அதற்கென்று ஸ்பெசிஃபிக்காக எந்த மருந்தும் சொல்லப்படவில்லை. ஓகே. அந்த நிலைகளை தவிர்ப்பதற்கு வேறு சில சிகிச்சை முறைகள் சொல்லியிருக்கிறாங்க. எந்த மாதிரி? வர்ம தெரபி சொல்லியிருக்கிறாங்க. வர்மா தெரப்பி வந்து சொல்லியிருக்கிறாங்க. சில வர்ம புள்ளிகளை இயக்கினால் அந்த நிலையில் ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். ஆனால் அதிதீவிரமான நிலையாக இருந்தால் நாம் அலோபதியை சென்று பார்ப்பதே சால சிறந்தது. ஏனென்றால் மருத்துவம் உயர்ந்ததா தாழ்ந்ததா என்பது மக்களுக்கு பயன்படணும். அவ்வளவுதான், மக்களுக்கு பயன்படணும். எது மக்களினுடைய உயிரை காக்கிறதோ அதுதான் மிகவும் சிறப்பு. சரி சார். மருத்துவம் ஒரு ஸ்டேஜில் அது வந்து ரொம்ப அழகா தீவிரமா அதை சரி பண்ண முயற்சி பண்ணுது. ஆனால் தீவிரமான கண்டிஷனில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உடனடி தேவை இருக்குன்னு அலோபதி போவதில் எந்த தவறும் இல்லை. ஓகே. மருத்துவத்தை விட மனிதன் தான் உயர்ந்தவன். மனிதன் கண்டுபிடித்தது தான் மருத்துவம். ஓகே. அதனால ஒரு அவசர நிலையாக இருக்கிறது, ஒரு ஸ்டேட்டஸ் ஆஸ்மாட்டிகஸ் கண்டிஷனா அலோபதிக்கு சென்று நோய் சிகிச்சை அந்த நிலையிலிருந்து மீண்டு வந்த பிறகு நீங்கள் வந்து தாராளமாக இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். சரி சார். ஏனென்றால் இது வந்து நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு கியூரை கொடுத்தே தீரும், எந்த டவுட்டும் வேண்டாம். நிரந்தர தீர்வை இது சித்த மருத்துவம் தரும். ஆகையினால் நாம் வந்து அதற்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எவ்வளோ காலம் தேவைப்படும் சார்? குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருட காலமாவது வேண்டும். அவ்வளோ நாள் சாப்பிடணும்? கண்டிப்பாக வேண்டும். சரி. ஏனென்றால் சித்தர்கள் வந்து சில நோய்களுக்கு இவ்வளோ காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் வச்சுருக்கிறாங்க. சில பிணிகளுக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அனுபவத்தில் 6 மாதம் முதல் 1 ஆண்டு வரை நமக்கு ஆகிறது. சார், இந்த ஆஸ்மா இருக்கக்கூடிய நோயாளிகள் வந்து உணவு முறையில் வந்து எந்த மாதிரியான உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும், எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும்னு அவங்களுக்கு சஜஷன்ஸ் சொல்ல முடியுமா சார்? நிறையாவே சொல்லணும் சார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏனென்றால் நம்ம சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படையே உணவு தான் சார். அதாவது வள்ளுவர் ஒன்று சொல்லுவார், மாறுபாடில்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு சரியான உணவு எது என்பதை தெரிந்து தெளிந்து உங்களுக்கு ஏற்ற உணவை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோயே இல்லைன்றார். நோய்ங்கிற மருந்துங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் மருந்தை பற்றியே பேசலை, உணவை பற்றி மட்டும்தான் பேசுகிறார். அந்த அளவுக்கு உணவு வந்து ரொம்ப முக்கியம். அதனால் அதுவும் இந்த கபநோய்களை பற்றி சொல்லும்போது கபநோய்களை சரி செய்வதற்கென்று ஒரு 3 சுவையுள்ள பொருட்களை சித்தர்கள் சஜஸ்ட் பண்ணுறாங்க சார். ஓகே சார். என்னெல்லாம் சார்? ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கசப்பு சுவையுடைய பொருட்கள். ஓகே. இரண்டாவதாக என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரச்சுவையுடைய பொருட்கள், அதாவது காரம் அல்லது கார்ப்பு. மூன்றாவதாக தோற்பு சுவையுடைய பொருட்கள். இந்த 3 சுவையுடைய பொருட்களும் கபத்தை, அதாவது கப நோய்களை நம்ம உடலை விட்டு விலகச் செய்யும். கபத்தை வேற இருக்கக்கூடிய சுவைகளாக இந்த 3 சுவைகளை தான் கூறுகிறார்கள். சரி. அப்போது இந்த சுவையுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? உணவில் சேர்த்து கொள்ளணும். இதே நேரத்தில் இதற்கு மாற்றாக சிலது சொல்லியிருக்கிறாங்க. எந்த சுவைகளெல்லாம் கபத்தை அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில சுவைகளை சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து இனிப்பு சுவை, அடுத்ததாக புளிப்பு சுவை, அடுத்ததாக உப்பு சுவை. இந்த சுவைகள் உடலில் கபத்தை விருத்தி செய்யும், அதிகமாக்கும். எனவே அந்த சுவைகளை தவிர்க்க வேண்டும், இந்த சுவைகளை சேர்க்க வேண்டும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, இந்த சுவையுடைய காய்கறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இந்த இவைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு கத்தரிக்காயை சொல்லலாம். கத்தரிக்காய். அடுத்ததாக இதுவும் ஒரு கார்ப்பு சுவையுடையது. அதே போல் முருங்கைக்காய், அடுத்ததாக சுண்டைக்காய். இந்த மாதிரியான சுவையுள்ள இந்த காய்கள் எல்லாமே பெரும்பாலும் கார்ப்பு மற்றும் கசப்பு சுவையுடையவர்களாக இருக்கும்.
இவைகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். தோற்பு சுவையுடைய பொருட்களையும் இதனால் நாம் சேர்த்துக்கொள்வது நல்லது. ஸோ முதல்ல வந்து கசப்பு சுவையை பார்த்தோம். அடுத்ததாக கார்ப்பு சுவையில் இஞ்சி மற்றும் பூண்டை சொல்லலாம். இஞ்சி குழம்பு, பூண்டு குழம்பு இவற்றை வந்து நம்ம உணவில் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது துவையல் நிலையிலையும் நாம் எடுத்துக்கொள்வது தவறில்லை. இவைகள் சேர்க்க வேண்டியவை. தவிர்க்க வேண்டியவை என்று சொன்னால் எவையெல்லாம் உடலில் வந்து குளிர்ச்சியை தருகின்றனவோ அவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். பால் சேர்ந்த பொருட்கள், பால் சேர்ந்த இனிப்பு வகைகள், பால் பொருட்கள், பால் சேர்ந்த இனிப்பு வகைகள். அடுத்ததாக ஃப்ரிட்ஜில் வச்சு அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவுகள் தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக மந்தத்தை தோற்றுவிக்கக்கூடிய எண்ணெய் பொருட்கள், பலகாரங்கள் இவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இப்போ இதை தவிர ஆஸ்மா நோயாளிகள் இல்லை வந்து ஆஸ்மா பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தங்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி அமைச்சுக்கொள்ளணும், வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அதை சொல்லுங்களேன் சார். ஓகே, இனி சில வாழ்வியல் மாற்றங்களையும் சித்தர்கள் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் செய்யலாம்டா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாழ்வியல் மாற்றங்களுக்காக நாம் வந்து பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சி, திருமூலர் பிராணாயாமம், திருமூலருடைய பிராணாயாம முறைகளை சொல்லலாம். சரி, ஏனென்றால் அவர்கள் மிக ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள். இந்த பிராணாயாம முறைகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவார். சிவாக்கியார் சொல்லுவார், உருத்தரித்த நாடுதனில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படி சொல்றார். இந்த நாடியில் ஒடுங்கி இருக்கக்கூடிய காற்றை நீ வந்து ஒழுங்குபடுத்தணும்னா எல்லா நோயும் போகுன்றார். சுவாசகாசம் மட்டும் இல்லை, எல்லா நோயும் போகுன்றார். ஏற்றி இறைக்கு இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. என்ன சார் விளக்கம் இருக்கு? அதாவது ஏற்றுனா நம்ம உள்ள வாங்குறது, இறக்குதல்னா வெளிவிடுறது. ஏற்றுதல்ங்கிறது பூரகம், இறக்குதல்ங்கிறது ரேசகம். ஏற்றி இறைக்கி இரண்டு வழியாக இருகாலும் பூரிக்கும் காற்றை, இந்த காற்றை உடம்புல பிடிச்சுன்னு பாடுறதுக்குரிய கணக்கு நமக்கு தெரியல. அந்த கணக்கு நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா அதுதான் வந்து கூற்று என்று சொன்னால் யமன். அந்த மரணத்தையே தடுக்க முடியும்ன்றார். இப்போ ஸ்டேட்டஸ் ஆஸ்மாட்டிகஸே வராதுன்றார். ஓகே, ஸோ இந்த மாதிரியானவர்கள் இந்த மாதிரி நிலைகளில் வந்து நாம் இந்த பிராணாயாமத்தை சொல்லலாம். குறிப்பாக நாடி சுத்தி பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. ஓகே, நாடி சுத்தி பிராணாயாமம், அனுலோமா வியலோமா அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்களுடைய நூல்களில் வந்து நாடி சுத்தி பிராணாயாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான முறையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏறுதல் பூரகம், ஈரட்டு வாமத்தல், ஆறுதல் கும்பகம், 64 ஊறுதல் 32 ரேசகம், ஆறுதல் 1 கண் 1 அஞ்சகமாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1:4:2 இந்த ரேஷியோவில் நாம் பூரகம், கும்பகம், ரேசகம் இவற்றை நாம் செய்து கொண்டு வந்தோமேயானால் நம்ம உடம்புல ஒரு வியாதியும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த வாழ்வியல் மாற்றத்துக்கு நாம் தயாராகியே ஆக வேண்டும் சார். 1:4:2ங்கிறது ஒரு மடங்கு உள்ளெடுத்து 4 மடங்கு உள் வைத்து 2 மடங்கு வெளியேற்ற வேண்டும். ஓகே, எத்தனை செகண்ட் உள்ள இழுக்கிறோமோ அதுல இருந்து 4 மடங்கு உள்ள வச்சிருக்கணும், 2 மடங்குல வெளியெடுக்கணும். இது ஆரம்ப நிலையில் வராது. ஓகே, பயிற்சியின் மூலமாகத்தான் இதனை வந்து கொண்டு வர முடியும். ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு வரவே செய்யாது. அதனால அவர்கள் வந்து இதனை முதல்ல பழகணும், கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். அதற்கு முன்னால இந்த கபாலம், இந்த மார்பு இவற்றை சுத்தி செய்வதற்கு ஒரு சிறிய வழிமுறை சொல்லியிருக்காங்க. கபாலபதி அப்படின்னு ஒரு பிராணாயாம முறை சொல்கிறார்கள். இந்த கபாலபதியை செய்து அதன் பிறகு இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் செய்து வந்தால் அவர்களுடைய லங்கோட கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும், கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் நல்லா நடக்கும், பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டைலட்டேஷன் ஆகும். இந்த மாதிரி படிப்படியான மாற்றங்கள் வரும். இது நீங்கள் தயவுசெய்து இதை இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கே இதுக்கான ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. குறைந்தபட்சம் 4 மாதம் 6 மாதம் நீங்கள் கண்டினியூஸ் எஃபோர்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் இதில் ரிசல்ட் இருக்கும். சரி சார், கபாலபதியை பற்றியும் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. அதாவது கபாலபதிங்கிறது வந்து 2-3 முறைகளில் செய்வாங்க. சரி, இந்த ஒரு நாசியை எடுத்துக்கொண்டு நம்ம இந்த மூக்கு சிந்திரம்லாம் சார், வேற ஒன்றும் இல்லை சார், ரைட்டாக எடுத்து வேகமாக அந்த மூச்சை வெளியே தள்ளணும். மூச்சை வேகமாக நாம் வந்து வெளித்தள்ள வேண்டும், அவ்வளோதான். சரி சரி, மூச்சை வேகமாக நம்ம வெளித்தள்ளமையானால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய லங்ஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட காற்று, ரெசிடியல் ஏர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு முறை இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் பண்ண பிறகும் நம்முடைய சுவாச பாதையில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, அந்த ஏரினுடைய அளவு வந்து இப்போ ஆஸ்மா பேஷண்ட்டில் நிறையவே இருந்துக்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றி அந்த லங்ஸோட ரீகாயிலிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த லங்ஸோட ரீகாயிலிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு ஒரு வியாதியும் இல்லை. எங்கள் ஆசன் ஒன்று சொல்லுவார் சார், சிம்பிளாக ஒரு ஆசன் சொல்லுவார். ஒரு மனிதனுக்கு இரத்த ஓட்டமும் சுவாச ஓட்டம் சொல்லக்கூடிய சர ஓட்டமும் இரத்த ஓட்டமும் சரியாக இருந்தால் அவன் உயிரோட்டம் சிறப்பாக இருக்கும்.
ரொம்ப அழகான கருத்து, நல்லா இருக்குது. அதனால் இதை நம்ம சரி பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். சரி சார், இது தவிர வாழ்வியல் மாற்றங்கள் எதுவும் செய்யணுமா? இப்போ சார் இது தவிர முதல்ல வந்து நாம் எல்லாரும் வி ஆர் ஆல் இன் தி வேர்ல்டு, நம்ம எல்லாம் இந்த பூமியில் தான் இருக்கோம். பூமியை மாசுபடாமல் பார்க்குறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் செய்யணும் சார். ஓகே, ஏன்னா இந்த தூசி ஆமாம் மாதிரி விஷயங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. நாம் நம்மளுடைய தலைமுறைக்கு பேங்க் பேலன்ஸோ வீடோ கட்டி வைக்கிறத விட நிறைய மரங்களை நட்டு வச்சுட்டு போகலாம் சார். அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இதுக்கும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஐயங்கன்னு என்ற ஒரு மனிதனுடைய கருத்து, சித்தர்கள் சொல்லலை, இது என்னுடைய கருத்து. ஏன்னா ஏர் பொல்யூஷன் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். ஓகே, அதனால் நம்ம அதையும் கன்சிடர் பண்ணி நாம் நம்ம சூழலை எவ்வாறு சுகாதாரமாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததாக இந்த வியாதிக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம், மன உளைச்சல். இந்த மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழலை தவிர்த்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் வந்து முயற்சி செய்யணும். சரியா? அது எல்லா நோய்களுக்கும் அது ஒரு பெரிய எல்லா நோய்களுக்கும். ஏன்னா எல்லா வியாதிகளும் ஆல் தி டிஸார்டர்ஸ் ஆர் ரிலேட்டட் வித் அவர் மைண்டு. ஓகே, அதனால நம்ம வந்து எந்த விஷயத்தையும் சித்தர்கள் சொல்லும்போது மனமொழிமை அப்படின்னே சொல்லுவாங்க. மனமொழிமை இந்த 3 ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிகரண சுத்தினே அதுக்கு பேர். இந்த 3 கரெக்டாக இருக்கணும். இவை கரெக்டாக இருந்தால் நமக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இதை ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த பிராணாயாமம் இது எல்லாமே நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி சார், ரொம்ப நன்றி சார். நம்ம ஆஸ்மா பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் பேசணும். மக்களுக்கு தேவையான நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப உபயோகமான ஒரு நல்ல வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததோடு மட்டும் நிறுத்திடாதீங்க. இந்த ஆஸ்மா பிரச்சனை இல்லை மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கஷ்டப்படக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு போங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு சேனலுடைய இந்த வீடியோடைய கமெண்ட்டில் நீங்கள் வந்து எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் இல்லை அப்ரிஷியேட்ஸ் பண்ணணும் இல்லை நாங்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட இருந்து ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த கமெண்ட்டில் எழுதுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்ககிட்ட திரும்ப வர்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.